ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிடோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலி சேவியர்மனோட எபிசோட் நம்பர் 34 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பாஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சாயோ ஜாம்பி எல்லாம் செக் பண்ணுறக்காண்டி அவள் கையை கட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜாம்பி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் போர்ட்டலுக்குள்ளே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விதவிதமான ஜீன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். சாப்டர் 69 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே அந்த டெண்டகிள்ஸ் பட்டாக்கு அப்புறம் இப்போ பார்த்தா அவன் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அந்த அப்பா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வேற இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் நினச்சி கூட முடிக்கல. திடீர்னு பார்த்தா அடுத்த செகண்டே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இருந்த மின்னெல்லாம் அவன் மேலே அந்த அட்டாக் பண்ணுது. அப்போ ஹீரோவும் ஏதோ கடலுக்குள்ளே மூழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டுது. அப்போ இது இது முடிஞ்சா அப்படிதான், அவ்வளோதான், என்னோட கதை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச முடியாமல் என்ன பேசுகிறானே தெரியாமல் அப்படியே வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஆழத்துக்கு வந்துடுறான். அவனாலையும் பார்த்தீங்கன்னா மூச்சு சுத்தமாக விட முடியல. அப்போன்னு பார்த்து ஒரு சங்கிலி ஹீரோவோட காலை பிடிச்சிருது. நீந்தவும் முடியல. ஹீரோவும் தம் கட்டி ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி ஏதோ பண்ணுறான். அவனும் பார்த்தீங்கன்னா அப்போ அவனை பிடிச்ச அந்த சங்கிலியும் பார்த்தீங்கன்னா அதுவும் விட்டுருது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி நெருப்பு வர ஆரம்பிச்சிது. ஹீரோவோட ஃபயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ஃபயராக இருக்கா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்க்கான். கல் மழை பெய்கிற மணி அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லெல்லாம் மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே அதுலேருந்து கண்ணை முழிச்சு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறான். அப்படியே அந்த ட்ரீம் மாதிரி கைஸ், அந்த ட்ரீம்லேருந்து அவன் முழிச்சு வெளியே வந்துடுறான். அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் போல். இப்போ கண்ணை முழிச்சு அப்படியே சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ வழியில் மற்றவனுங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வழியில் கத்திக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ இருந்துட்டு கேண்டிடேட் கின்யூ, நீங்கள் எஸ் ரேங்க் வில் பவர் கிடச்சிருக்கு உங்களுக்கு. மற்ற லின்ஃபேங் அப்புறம் சன்வுக்கு ஏ ரேங்க் வில் பவர் கிடச்சிருக்கு. அதோட மற்ற கேண்டிடேட்ஸுக்கு பி ரேங்க் வில் பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ஏஐ எதுக்காண்டி இந்த டெஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வில் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறக்காண்டி தான். அதாவது ஒருத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அது எப்படி அவங்க அதுலேருந்து தாண்டி வராங்கங்கிறத அவங்களோட மனசை அதை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வில் பவர் டெஸ்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ எஸ் ரேங்க் வாங்கிட்டான். மற்றவங்களும் ஏ ரேங்க் அப்புறம் பி ரேங்க் வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தா இந்த மஞ்சள் சோக்கா இருந்துட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் சரியே இல்லை, இதெல்லாம் தப்பு, நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு கடுமையாக டெஸ்ட் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு எவ்வளோ வழி இருந்துச்சு தெரியுமா, அது உண்மை மாதிரியே இருந்துச்சு, இதனால் இதை ஏற்றுக்கவே முடியாது, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எவன் கண்டுபிடிச்சான், அவனை தூக்கி போட்டு நான் மிதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு லெவல் 2 ஜீன் கிடச்சிருக்கு, அதோட எஸ் ரேங்க் வில் பவரும் கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், ரொம்ப நல்லா தான் இருக்குது எல்லாமே. சரி, அடுத்து காம்பட் டெஸ்ட் தானே, அதையுமே நல்லாவே சாதிச்சு காட்டிடலாம், அதிகமாக ஸ்கோரும் வாங்கிடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ நான் நல்லா ஸ்கோர் வாங்கினதுனால நான் அதுக்கு எனக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நினைக்க. அப்போ பார்த்தா பிரதர் கின்யூ, நீ தான் ஸ்ட்ராங்கானவன்னு எனக்கு நல்லா தெரியும் டியூட், நீ ஆசன் டியூட் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா புகழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தா இந்த ஏ இருந்துட்டு உங்களுக்கு கடைசி தேர்வு காம்பட் பவர் டெஸ்ட் தான், நீங்கள் அதை பண்ணுறீங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் உங்கள் திறமையை ஏற்ற மாதிரி நீங்கள் ஏ அப்புறம் பி அப்புறம் அதோட எஸ் ரேங்க் டிஃபிகல்ட்டி உள்ள மிஷினை எடுத்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேட் எபிலிட்டியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லும். இப்போ அந்த கேப்டன் சன்னும் இருந்துட்டு நான் இந்த ஏ ரேங்க் டிஃபிகல்ட்டி உள்ள காம்பேட் டெஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன்லேருந்து இருந்துட்டு சேம் ஏ ரேங்க் டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ் டிஃபிகல்ட்டி உள்ள அந்த மிஷினை சூஸ் பண்ணியிருப்பான். இப்போ அந்த ஏஐயும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிரும். அதோட நீங்கள் உங்கள் எபிலிட்டியை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் சண்டை போடணும். இங்கே இந்த 4 விதமான எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது 4 எலமெண்ட் டைப் மேஜிக் அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சதை பண்ணி சர்வே ஆகணும். உள்ள ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணியிருப்பான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தோன்னே தெரியாமல் அவனு பார்த்தீங்கன்னா பக்கன்னு கோலி மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எங்கேயுமே கவர் எடுக்க முடியாது, இது சுற்றி எல்லாமே ஓப்பன் கவராக இருக்குது, நான் கவர் எடுக்க சான்ஸே இல்லை, என்னோடய எபிலிட்டி யூஸ் பண்ணவும் முடியாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது கூட சண்டை போடுறதுங்கிற முடியாத காரியமாக இருக்கும் போல் தெரியுது. நான் என்ன நினச்சேன்னா எஸ்கிறேங்கிறது வெறும் கிரேடு மட்டும்தான் நினச்சேன், ஆனால் அது பார்த்தா இந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் நான் யோசிக்காமல் போயிட்டேனே. எனக்கு இப்போ வேறு வழியும் இல்லை, மற்ற ஜாம்பிங்களை கொண்ட மாதிரி இது ஈஸியாக இருக்க போகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க போகிறதா இல்லை அப்படின்னு ஹீரோவும் பார்க்க.
அங்கே பார்த்தா ஒரு பயங்கரமான சத்தம் வந்திருக்கும். அது கதவு பின்னாடி அப்போ ஒரு கதவு இருந்திருக்கும். அந்த கதவு பின்னாடி இருந்து ஹீரோவை பார்க்க, அந்த கதவு பின்னாடி இருந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே ஜாம்பிங்கெல்லாம் டோர் ஓப்பன் ஆக உள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ அது கூட்டம் கூட்டமாக வருது. ஹீரோவும் ஏய் நீ அங்கிட்டு போ, ஏய் நீ இங்கிட்டு போ அப்படின்னு மாறி மாறி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்க. அதுங்க குறையிறதாவே இல்லை, அதுங்க அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவனும் பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜாம்பிஸும் ஹீரோவை பார்த்துட்டு என்ன ஒன்று தான் இருக்குது, இவனை வச்சு ஊறுகாய் கூட கடிக்க முடியாது போல இருக்க, சைடிஷாக கூட இருக்க மாதிரி தெரிய மாட்டேங்கிறான், என்ன பண்ண இவனை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை பார்த்துட்டு எதா இருந்தா என்ன, இன்னைக்கு இவனை அடித்து சாப்பிட்டு கொண்டாமல் விடக்கூடாதுரா, இவனை அடித்து சாப்பிட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, வாங்கடா வந்து அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடிக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் டேமிட் எனக்கு என்ன ஆச்சு, நான் இப்போ நார்மல் செல்ஃபில் இருக்க மாதிரி இல்லையே, என்னால் இந்த ஸ்பியரை கூட நார்மலாக ஸ்விங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ அவன் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்திருக்கும், அதுவும் வர. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு நீ தான் சொன்னல ஊரான் விட்டு ஊர் சண்டையில் வந்து பாரு உனக்கு விழுந்துண்டு இல்லை, இப்போ விழும்பாரு உனக்கு மண்டையில் அப்படிங்கிற மாதிரி அதோட வாயில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா அதோட வாயில் பார்த்து போல ரத்தம் ஊற்றிருக்கும். அதோட சாப்டர் 70 முடியுது. சாப்டர் 71 ஸ்டார்டிங்களா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருப்பான். அப்போ ஒரு ஜாம்பி ஹீரோவை பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ஆகா நல்ல நல்ல எலும்பா இருக்கே, நல்லா தேரும் போல இருக்கே கறி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கடிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஹீரோவோ கத்திட்டு யாருடா அவன் இந்த நேரத்தில் வந்துட்டு என் கையை கடிச்சு வச்சுட்டு இருக்கானே நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மூஞ்சில் அடிச்சு தள்ளி விட்டுருப்பான். ஆக்சுவலி கைஸ் இந்த வான்வால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வந்து நம்ம ஹீரோவை கடிச்சிருக்கோம். அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹீரோ கையில் இந்த ஈட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும், அது கடிச்சதுனால எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன்ஸ் தான் அவன்கிட்ட இருந்திருக்கும். இப்போ இந்த டெஸ்ட்டை எப்படி வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, அப்போ பார்த்தா அந்த ஜாம்பியெல்லாம் கும்பலாக வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்திருக்கோம். இப்போ நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டடி, இன்னைக்கு நீ எங்களுக்கு தான் உப்பு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வர. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடி வாங்கியிருப்பான். அதுங்களும் வசமாக நல்லா கடிச்சு வச்சுருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்திருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா நம்மளை போய் இந்த லோ லெவல் ஜாம்பிங்கை கடிச்சு வச்சிருக்கான், வெறும் லோ லெவல் ஜாம்பிங்கை நம்மளை எல்லாத்தையும் சேர்ந்து கடிச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சாக்கில் இருக்கா. அங்கே லின்னும் இருந்திருப்பாரு. அவரும் என்ன தம்பி டெஸ்ட் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த டெஸ்ட்டு நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் வச்சு தான் சண்டை போடுற மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னதான் அந்த ஜாம்பிங்க நார்மலாக கடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதோட வலி எல்லாமே பார்த்தா உண்மையாக தான் இருக்குது, எனக்கு உண்மையாகவே வலி ஃபீல் ஆச்சு, அதனால நல்லா சேஃபாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா இருந்துட்டு கேண்டிடேட் கின்யூ உங்களோட சர்வைவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 63 செகண்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட பார்த்தீங்கன்னா 12 ஜாம்பியை கொண்டிருக்கீங்க, உங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ், ஸோ நீங்கள் நைஸாகவே நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா நைஸ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா இருந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் உங்கள் ஸ்கோர் நல்லாவே இருக்குது, அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க, இப்போ வந்தவங்கள மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்தவங்களே நீங்கள் தான் டாப் கிளாஸில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நான் 3 ரிவார்டு தரேன், நீங்கள் அதில் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம், இது உங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வார்கார்டு சிவிலைசேஷனோட ஸ்டார் ரேங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ளீஸ் உங்களோட ரிவார்டை இதுலேருந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிவார்டு நீங்கள் இதில் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணிலேருந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வர வச்சு ரிவார்டு எல்லாம் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கைஸ் இந்த வீடியோ எங்கேயே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மானுவா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க, பிடிக்கலைன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை போடுங்க. இந்த மானுவா வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல, பட் இருந்தாலும் இந்த மானுவா நான் சூஸ் பண்ணது காரணம் 18+ அவ்வளோ இல்லை, ஒரு நீட்டான ஒரு காமெடியாக தான் போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் டபுள் மீனிங் அப்பப்போ வந்தாலும் ஒரு நல்லா இருந்துச்சு இந்த மானுவா உங்களுக்கு அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன், பிடிக்கலைன்னா அது சொல்லிடுங்க, அது நம்ம ஸ்டாப் பண்ணனாலும் ஸ்டாப் பண்ணிடலாம். சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அதோட இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி ஓகே கைஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டட்டா பை பாய் கைஸ்.